நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பரலோகத்தின் தேவனை நோக்கி நீங்களும் நானும் ஜெபிக்க ஏராளமான காரியங்கள் உண்டு. அதில் ஒரு மிக முக்கியமான காரியம், தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. தேசத்தில் எங்கு பார்த்தாலும் ஊழியர்களுக்கு விரோதமாக எழுப்பப்படுகிறதான ஒரு விதமான பொல்லாத கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. தேசத்திலே ஊழியர்கள் தீங்கையும் நிந்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். தேசத்திலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தீங்கையும் நிந்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி காலத்திலே நீங்களும் நானும் நெகேமியாவைப் போல எழும்பி நின்று ஜெபிக்க வேண்டும். நெகேமியாவிற்கு ஒரு ஜெப ஆவியை ஆண்டவர் எப்படி தந்தருளினார் என்று சொன்னால், யூத தேசத்திலிருந்து மீண்டு வந்த தன்னுடைய சகோதரர்கள் நெகேமியாவின் இடத்தில் சொன்னார்கள், தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது, அலங்கங்கள் இடிக்கப்பட்டு விட்டது, நிந்தையும் தீங்கையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள் என்று சொன்ன உடனே அங்கே நெகேமியா அழுது புலம்பி கண்ணீர் விட்டு சில நாட்களாக உபவாசித்து துக்கித்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் உங்களையும் என்னையும் எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், துக்கித்து அழுது புலம்பி கண்ணீர் விட அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் எழும்பி பிரகாசித்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெப ஜீவியத்திலே நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உமது அடியானினுடைய ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரினுடைய ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக என்று சொல்லி இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறபடினாலே நாம் ஜெபத்திலே காணப்பட வேண்டும். தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சீக்கிரமாக ஜெபத்தின் திறப்பிலே நீங்களும் நானும் நிற்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களை பார்த்து கொண்டிருந்தால், நம்முடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டிருந்தால், நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தால் இந்த தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். இதை தடுத்து நிறுத்துகிற இடத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு நாம் தொடர்ந்து ஜெபத்திலே காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த செய்தியை கேட்கிற எல்லாரும் ஜெபத்திலே ஒருமனப்பட்டு ஜெபிக்க நீர் இரக்கம் பாராட்டும். இந்த நாளே ஒரு ஜெப மேகத்தை இறக்கும். இயேசுவின் நாமத்தினால் நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஜெபத்திலே காணப்பட இரக்கம் பாராட்ட ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you, God bless you, God bless you.